நான் தான் கனிஷ்கா. இன்னைக்கு நான் உங்களுக்கு மெதுவடை எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ஆனால் இது நம்ம ஊர் மெதுவடை இல்லை, ஃபாரின் மெதுவடை. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம டோனட்ஸ். மெதுவடைக்கும் டோனட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு சில வேரியேஷன்ஸோட இந்த டிஷ்ஷை செய்யலாம் வாங்க. டோனட் செய்ய தேவையான பொருட்கள்: 1/4 கப் பால், 1 ஸ்பூன் ஈஸ்ட், 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பட்டர். இது வெனிலா எசன்ஸ், அதாவது எக்ஸ்ட்ராக்ட். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் மைதா. ஓகே, இப்போ நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணலாம். 1 ஸ்பூன் ஈஸ்ட், 1 ஸ்பூன் சுகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை கலரியாச்சு. இது பொங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம டோவை ரெடி பண்ணிடலாம். இதில் 1 சிட்டிகை பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை உப்பு, அப்புறமா வெண்ணெய், 1 ஸ்பூன் வெண்ணெய். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஈஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். ஈஸ்ட்டை நம்ம இதில் ஊற்றியாச்சு. இது நம்ம பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு 2 ஹார்ஸ் நம்ம இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அப்போ தான் இது இதோடைய டபுள் மடங்கு ரைஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, மாவு 2 ஹார்ஸ் கழிச்சு எப்படி ரைஸ் ஆகிருக்கு, டபுள் மடங்கு. ஓகே, இப்போ நம்ம இது நீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம மாவு நம்ம நல்லா நீட் பண்ணியாச்சு. இப்போது இதை தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் மைதா நம்ம இங்கே ஒர்க்கிங் டேபிளில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை இங்கே போட்டுட்டு ஒரு 1 சென்டிமீட்டர் திக்னஸ்க்கு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச். இப்போ பாருங்கள், ரோல் பண்ணியாச்சு. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இதை கட் பண்ணுறதுக்காக நம்ம 2 சைஸில் மூடி எடுத்துக்கணும். ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. உங்கள்கிட்ட எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது முதல்ல பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்குள்ளே ஒரு குட்டி சைஸில். ஓகே, ஒன்று கோணல் மாடல் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிச்சம் இருக்கிற மாவை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வச்சிடலாம். இப்போது ஒரு மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த டோவை இங்கே போட்டுடலாம். இது ஒரு 1/2 hour நம்ம ரெஸ்ட் எடுக்க விட்டுடணும். அப்போ இதுவும் நல்லா ரைஸ் ஆகும், டபுள் இன் சைஸு. அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ரெஸ்ட் ஆகிடுச்சு. இது அப்படியே ரைஸ் ஆகிருக்கு டபுள் மடங்கு. இது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால நான் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொதிச்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சு இந்த டோனட்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் எண்ணெயில் போடலாம். அப்பப்போ பதமாக நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க டோனட்டை, இல்லைன்னா ஒரு சைட் ஃப்ரை ஆகிடுச்சான்னு தெரியாது. பாருங்கள், லைட் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், மெதுவடை மாதிரியே இருக்குது. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு டோனட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. எப்படி கோல்டன் ப்ரௌன் கலரில் டோனட்ஸ் இருக்குது பாருங்கள். அப்படியே மெதுவடை மாதிரியே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ் போட்ட டோனட் ரெடி. இதில் பார்த்தீங்கன்னா நான் கொக்கோ பவுடரும் பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டாப்பிங்ஸ் போடலாம். டிப் பண்ணிட்டு ஓகே ஓகே. வாவ், ஆசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டோனட்ஸ் எல்லாம் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுக்குங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.